ரங்கநாதபுரம் செக் டேம். ஸோ அந்த டேமு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டே கிடையாது. அது வந்து யாருமே போக அலௌட் இல்லாத ஒரு ஏரியா அது. அப்புறம் அங்கே போலீஸ் வந்து தான் சொன்னாங்க, யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு போட்டு விட்டாங்க, அதை பார்த்து நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ தான் எங்களுக்கே தெரிஞ்சது, ஓகே இங்கே இது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லை, சேஃபும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ கோயம்புத்தூரில் வந்து ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு குட்டி க்யூட்டான ஒரு டாய் மாதிரி ஒரு டாக். இது பேர் என்ன? அது டாக் பேர் ரோலெக்ஸு. இது ப்ரீடு என்ன ப்ரீடு? சித்துவா? ஷிட்சு, கரெக்ட். ரிப்பின் அதை பார்த்ததுலேருந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கான். ரோலெக்ஸ், ஹாய் ரோலெக்ஸ். கூப்பிட்டோன்னா ஷார்ப்பாக திரும்பி பார்த்துட்டாங்க. ரோலெக்ஸும் ரிப்பினும் பாண்ட் ஆகிட்டாங்க. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்த்து எக்ஸைட் ஆகிக்கிறாங்க. இது யாரு? கூப்பிடு ரோலெக்ஸ். இன்னுமா? ரொம்ப காலமாச்சு. நாங்கள் இப்போது ஆனைக்கட்டி போகிறோம். எங்கே போகிறோம்? இன்னைக்கு வந்து ஒன் டே ட்ரிப் எங்கே போகலான்னு பிளான் பண்ணோம். மார்னிங் மருதமலை முருகன் கோவில் போகலான்னு கிளம்புனோம். பட் கிளம்பி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரத்துலேருந்தே பயங்கர டிராஃபிக்கு. ஸோ இன்றைக்கி போனால் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு வீட்டில் வந்து காஃபி குடிச்சிட்டு ஆனைக்கட்டி போகலான்னு டிசைட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஆனைக்கட்டி போகிறோம். அங்கே அந்த டேமு, நல்ல லேண்ட்ஸ்கேப்பு, நேச்சர் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு முடிஞ்ச தண்ணியில் குளிக்கலாம், ஆர்எல் சீனரி என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், அந்த மாதிரி ஒரு பிளானில் கிளம்பிகிட்ருக்கோம். அண்ட் இன்றைக்கி நம்ம கூட புதுசாக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க. யார் அது? ரோலெக்ஸ். ரிப்பின் ஸ்பெஷல் கெஸ்ட்டா? யார் வராங்க ஸ்பெஷல் கெஸ்ட் இன்னைக்கு? இன்னைக்கு இந்த கெஸ்டோட தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இவர் பேர் ரோலெக்ஸ் ஷிட்சு பிராண்ட் ப்ரீட். அப்போ என் பேண்ட்டை நினைப்பீங்க. ரோலெக்ஸ் தூங்கிட்டாங்க. சொன்னோன்னு முடிச்சிட்டோம். ஓ, பேர் சொல்லுங்க. சாரி. ஒரு சில டாக் டிவி மொபைல்லாம் ஸோ இப்போ வந்து லஞ்சு டைம் ஆயிடுச்சு. என்ன பண்ணணும், எல்லா ரெஸ்டாரண்ட்டையும் மிஸ் பண்ணிட்டு கேரளா பார்டருக்குள்ளே வந்துட்டோம். அப்புறம் சரி சாப்பிட்டே போயிடலாம், இல்லாட்டி போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். ஒரு குட்டி ஒரு கடை மாதிரி இருந்துச்சு. அங்கே போயிட்டு பரோட்டா மட்டும் தான் இருக்குன்னாங்க. சரி எப்படி இருக்க போது, நல்லா இருக்குமா என்னன்னு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் போய் செம்மையாக சாப்பிட்டுட்டு அப்புறம் ஆப்போசிட்டில் ஒரு பேக்கரி இருந்துச்சு. அங்கே நல்லா ஸ்நாக்ஸ் லோட் பண்ணிவிட்டு என்ன அது சிப்ஸ், என்ன சிப்ஸ் இது? எடுத்துட்டீங்களா முட்டை? நேந்திரன் சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு
இப்போ வந்து செக் டேம் நோக்கி போயிட்டுருக்கோம். எப்படி இருந்துச்சு சாப்பாடு? எவ்ரிபடி ஹாப்பி? பரோட்டா சூப்பர் டேஸ்டி. கிரேவி சூப்பர். ஆமாம், பரோட்டா அண்டு கிரேவி, 3 கிரேவி, எக்கு, ஃபிஷ் அண்டு அப்புறம் என்ன பீஃப் 3 வச்சுருந்தாங்க. 3மே சூப்பராக இருந்துச்சு. ஒன்று அங்கேயே ஆளுக்கு ஒரு பரோட்டா சாப்பிட்டோம். அப்புறம் ஆம்லேட்டு இதர உதிரிகள் அது சாப்பிட்டு கடைசியில் ஒரு டீ குடித்தோம். டீ ரொம்ப ஆசைப்பட்டு குடித்தோம், பட் டீ ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் மற்ற எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. விலை ரொம்ப சீப்பு தான். டோட்டலாக எல்லோரும் சேர்த்துட்டு ஒரு 420 அவ்வளோதான் ஆச்சு. அப்புறம் அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட டேம் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த ரோடு ஃபுல்லாக சீனரி செம்மையாக இருக்குது. அதனால் வந்து லைட் ட்ரிசல் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி விண்டோஸ் ஓப்பன் பண்ணி இந்த சீனரியை ஃபுல்லாக பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். மவுண்டன் அந்த சைட் செம்மையாக இருக்குது. வந்துட்டோம். இன்னும் 500 மீட்டர் தான் இருக்குது. இது ஒரு சின்ன ஒரு கிராமம் மாதிரி இருக்குது. இப்போ வந்த ரூட்டில் இவ்வளோ நேரம் ஒன்றும் இல்லை. இங்கே நிறையா கடைகள், நிறையா வீடுகள் இருக்குது. வீடுகள் கோயிலெலாம் இருக்குது. இது ஒரு குட்டி கிராமம். இது நிறையா பேர் இதை பார்க்க வந்ததா இன்னைக்கு கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம மேப்பில் காட்டுற வர வந்தோம். இங்கே ஒரு 200 மீட்ரு ரங்கநாதபுரம் வந்துட்டோம். ரங்கநாதபுரம் செக் டேம் இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் தான் இருக்குது. ரோடு இதுக்கப்புறம் சரியில்லை. அதனால் இங்கே வந்து காரை நிப்பாட்டிட்டு இங்கேருந்து நடந்து போகலான்ட்டு இருக்கோம். மழை லைட்டாக தூரிட்டு இருக்கு. வினிபாக் தெரியுமா எல்லாமே? சீசன் வந்துட்டு நம்ம குற்றாலம் சீசன் மாதிரி ஃபீல் ஆகுது. நல்லா அப்படியே சாரல் விழுந்துக்கிட்டே இருக்கு. அது கொஞ்சம் நல்லா இருக்கு. கேமராவில் தண்ணி பட்டுச்சே லென்ஸில். நம்ம கேமரா வந்து ஒரு வெதர் ஷீல்டு கிடையாது. அதனால் ரொம்ப மழை வந்துச்சுன்னா இதில் நிறையா எடுக்க முடியாது. இருந்தாலும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக அந்த ரிஸ்க் எடுத்து எடுக்கிறோம். பார்த்துக்கோங்க. இன்னைக்கு ஃபுல்லாக மழையில் நினைஞ்சு தான் வரப்போன்னு நினைக்கிறேன். காற்று வேறு பயங்கரமாக அடிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கொடையும் பிடிக்க முடியாது. பைப்பில் ஏதோ போதும் தான். ரோலெக்ஸ் தான் நினைக்காம வரும். இங்கே பாருங்க. இருக்கு எத்தனுக்கு எனக்கு. ஆஹா நினைவு. இங்கே 2 பேர் பார்க்க அப்படியே நல்லா செம்மையாக இருக்கு. யார் இருக்குது? சிட்ஸும் வைஷாலியும் பார்த்துருக்காங்க. ஸ்லிப்பரியாக இருக்குது. ஸ்லிப்பரியாக இருக்குது. காற்று டேம் வந்தாச்சு. செக் டேம் தான் இது. ஸோ குட்டியாக தான் இருக்கும். ஆனால் இங்கேருந்து பார்க்க செம்மையாக இருக்குது. வாட்டர் ஃப்ளோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் இங்கே பிளேஸில் யாருமே இல்லை. நிறையா வெஹிக்கிள் வந்து நாங்கள் எல்லோரும் பார்த்துட்டு போயிட்டாங்க போல். அதனால் நம்ம மட்டும் தான் மோஸ்ட்லி இருப்போம். பார்க்க சூப்பராக இருக்குது. போய் என்ஜாய் பண்ணலாம். செம்ம ஃபோர்ஸாக வந்துட்டு இருக்கு வாட்டரு. ஸோ இங்கேருந்து வந்து கீழே விழுகிற வாட்டர் 2ஆக பிரியுது. அந்த கார்னரில் தனியாக ஒரு இது மாதிரி போகுது. ப்ளஸ் இங்கே நார்மலாக போகிறது. 2 ரிவர் தான். அப்படி உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்க ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் இன்னொரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஹில் வியூன்னாங்க. ஆல்ரெடி 4:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அங்கே போய் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் வெளிச்சம் தான் நல்லாயிருக்கும். அதனால் கிளம்பலான்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறேன்? ரங்கநாதபுரம் செக் டேம். ஸோ அந்த டேமு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டே கிடையாது.
அது வந்து யாருமே போக அலௌட் இல்லாத ஒரு ஏரியா அது. அங்கே போர்டு கூட வச்சுருக்காங்க, பொது இது வந்து நோ என்ட்ரி, யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படிலாம் சொல்லி. ஆனால் யூடியூப்பில் அது ஒரு பெரிய பிக்னிக் ஸ்பாட், டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி போட்டு சூப்பராக இருக்குது. அந்த டேம் மேலே அப்படி நடக்கலாம், குளிக்கலாம், அந்த மாதிரிலாம் கூட நானும் வீடியோஸ் பார்த்தேன். யூடியூப்பில் அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தேன், ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு, குளிக்கலாம், நடக்கலாம், அந்த மாதிரிலாம். ஸோ நானுமே அந்த மாதிரி பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் போனோம். அதுக்கப்புறம் பார்த்தோம், பிளேஸ் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் அது அலௌடு இல்லாத பிளேஸு. அப்புறம் அங்கே போலீஸ் வந்து தான் சொன்னாங்க, யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு போட்டு விட்டாங்க, அதை பார்த்து நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அது கொஞ்சம் ரிஸ்கியான ஸ்பாட்டு, தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னா உள்ளே ஸ்லிப் ஆகிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி. ஸோ ஜென்ரலாகவே அது டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாம் அலௌடு இல்லை, ஆனால் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ தான் எங்களுக்கே தெரிஞ்சது, ஓகே இங்கே இது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லை, சேஃபும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஸ்பாட்டு வந்து யாரும் போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லை, நீங்கள் போகாதீங்க அப்படின்றத தான் அட்வைஸ் பண்ணுறேன்.